நம்ம வீட்ல எந்த நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட கலந்துக்காம நாம எதையுமே பண்ணதில்ல. இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவர்கிட்ட கலந்துக்காம பண்ணதுனாலதான் பாஸ்கருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அட முட்டாளுங்களா, அது நான் பண்ணுது. சிம்பிளா ஒரு சின்ன பூஜை பண்ண போறோம். அதுக்கு தான் குருஜியை வர சொல்லிருக்கோம். நான் வேணா பூஜை ரூம ரெடி பண்ணி வைக்கவா? அந்த வேலையெல்லாம் அண்ணி எப்பவோ முடிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ரொம்ப லேட்டு. ம். அம்மா பாய்மா. ஏ விஷால், எங்க போற? இப்ப குருஜி வந்துகிட்டு இருக்காரு. அவரு வர வரைக்கும் நீ வீட்லயே இரு. அதான் ராகவ் இருக்கான்லம்மா, அவனை வச்சுக்கோங்க, அவன் பாத்துப்பான். டேய் இருண்ணா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டேய் இருடா, அப்படி சொல்லக்கூடாது. வரேன். விஷால், ஏய், சாரி, பாய். சரி விடு சுபத்ரா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, போகட்டும். ராகவ், உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீயும் கிளம்புப்பா. இல்லப்பா, அம்மா காலையில விஷயத்த சொன்னதும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டேன். பரவாயில்ல. அண்ணா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதாலதான் அம்மாக்கு என்னையும் விஷால் அண்ணனையும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஓஹோ, ஏய் இதான் சாக்குன்னு அம்மாவையே குறை சொல்றியா? அது சரி, குருஜி எப்ப வராரு? நான் டிரைவர் அனுப்பியிருக்கேங்க. நீங்க அவருக்கு கால் பண்ணுங்க. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். குருஜி வந்துட்டாருங்க, ஆமா, வாங்க. வந்துட்டான். ஆமா, வந்துடுறேன். போ பாஸ்கரா. ஸ்ரீஜா, குருஜி வேற வந்திருக்காரு. வந்த உடனே அவரை இவங்கள தலையில வச்சு கொண்டாடுவாங்க. முதல்ல இவரை வீட்டுக்குள்ள வர விடாம பண்ணணும். இல்லையே, இசையோட ஜாதகம் என்கிட்ட தானே இருக்கு. ஒரே மாதிரி 2 ஜாதகம் இருக்கு. இசை, இதுவும் இசையோட ஜாதகம் தான். எப்படி இசைக்கு 2 ஜாதகம் இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையே. சுபத்ரா, உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் எனக்கும் வேணும். இந்த சந்தோஷத்தை நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்லி ஆகணுமே. ஷிஜா, நான் சொன்னதை பண்ணிட்டு போல இருக்கு. எப்படிப்பா இவ்ளோ ஷார்ப்பா நான் எதை சொல்லதான் கால் பண்ணிருப்பேன்னு கண்டுபிடிச்சிங்க? நான் உன்னோட 8 வயசுல இருந்து அந்த சுபத்ராவோட இறங்கு முகத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுப்பா, இசையோட டைம் சீக்கிரமே முடிஞ்சிரும். நேரம் நெருங்கிடுச்சுப்பா. அவளை தூக்கி அடிச்சிட்டு நாம நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். டேய், என்னடா ஷாக்காய் உட்காந்துட்ட? ஏதா பேசுறா? மச்சான், அவங்க சொல்றபடி பார்த்தா இது ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான்ல? டேய், டெக்னீஷியன் சொன்னதை கேட்டல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. ஸ்ரீஜா தான் அந்த கெமிக்கல் கண்டெய்னரை கார்ல ஃபிக்ஸ் பண்ணி உன் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. டேய், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய், அந்த பொண்ணு நான் மனசார லவ் பண்ண பொண்ணுடா. அவ என் அப்பாவை கொல்ல பார்த்திருக்கானா? இப்ப இசை சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் தான் அடி முட்டாளா இருந்திருக்கேன். ஏய் ஏய் ஏய், ஸ்ரீஜா விஷயத்துல நீ அவளை ஜட்ஜ் பண்ண தவறிட்ட. இவ்வளவு நாள் வந்து இசை தான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து அவ ஸ்ரீஜாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் இசையை அவமானப்படுத்தி இருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற?
பின்ன என்னடா பண்றது? அவ்வளவு டென்ஷனா இருக்கு. இங்க பாரா, டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே இதை எப்படி ஹேண்டில் பண்றதை மட்டும் யோசி. டேய், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? வேலையா அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளணும்டா. வீட்டை விட்டே துரத்தணும்டா. டேய், அவசரப்படாதடா. இந்த விஷயத்தை மட்டும் வச்சு அவளை வீட்டை விட்டு வரனா எல்லாம் சரியாயிருமா? முதல்ல அவ யாரு, எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ மோட்டிவ் தான் என்ன, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம அவளை விரட்டி விட்டா எல்லாம் சால்வ் ஆயிருமா? சொல்லு. இப்ப என்னடா பண்றது? முதல்ல இசை கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்ரீஜாவை பத்தி என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீஜாவுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்காங்க. அவங்க யாரு, இந்த கான்ஸ்பிரசிக்கெல்லாம் மூல காரணம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. புரியுதா? நீ சொல்றது சரிதான். நான் முதல்ல இசை கிட்ட பேசணும். நடந்த எல்லாத்துக்கும் அவகிட்ட நான் இப்ப சாரி கேட்கணும். நல்ல வேலை மச்சான், இசை என் அப்பாவை காப்பாத்திட்டா. இல்லனா அப்பா இருந்திருக்க கூட மாட்டாரு. ஸ்ரீஜா, உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னையும் கூட இருக்கிற கல்பிரேட் மேலையும் தீவிரமா ஆக்ஷன் எடுக்காம நான் விட மாட்டேன். இந்த விஷால் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரிடா, டென்ஷன் ஆகாத. வா போலாம். வா, பாத்துக்கலாம். வா. என்ன சுபத்ரா, என்ன பண்ற நீ? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏதாவது கேக்குறதா இருந்தா இதோ நிக்கிறா பாருங்க, இவள கேளுங்க. என்ன சுபத்ரா, நீ வந்ததுல இருந்து கோவமா இருக்கேன்னு தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். அதை விட்டுட்டு இப்படி ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சா என்ன அர்த்தம்? அதானே, இப்ப எதுக்கு நீ ஜாதகத்தை தூக்கி போட்டீங்க? நடந்தத நீ சொல்றியா இல்ல நான் சொல்லணுமா? அத்தை, என்ன நடந்துச்சு அத்தை? எனக்கு ஒண்ணும் புரியல. போதும், இனிமே நீ நடிக்க தேவையில்ல. சுபத்ரா, முதல்ல இசை மேல ஏன் கோவமா இருக்கேங்கிற காரணத்தை சொல்லு. இவளும் இவ குடும்பமும் என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் ஒண்ணும் பண்ணலையே. சுபத்ரா, நீ வந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அத்தை, நான் எதுவுமே பண்ணலையே அத்தை. என்ன அத்தன்னு கூப்பிடாத. அத்தை, இவளும் இவ குடும்பமும் சேர்ந்து விஷாலோட கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா பொருத்தமும் இருக்கிற மாதிரி போலியா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. போலியா? ஜாதகம்? போலி ஜாதகமா? என்ன சொல்ற சுபத்ரா? ஆமா அத்தை, நான் தூக்கி போட்ட 2 ஜாதகமும் இசையோட ஜாதகம் தான். இப்பதான் நான் ஜோசியரை பார்த்துட்டு வரேன். ஜோசியர் என்ன சொன்னாரு? விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாண பொருத்தமே இல்லையா?